தேனி மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சங்கம் நம் துணை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம். பேசுவது மணிகண்டன். நண்பர்களே, முந்தானத்து நைட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ஆடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன். ஏற்றுக்கிறக்கூடிய மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. கொஞ்சம் ஒரு உலகத்தில் வாழ்வாங்க இல்லையா, வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடியவங்களுக்கு நான் சொன்னது கசப்பாகவும் உடம்பெல்லாம் குத்துற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது, இருக்கக்கூடிய நடைமுறையை தான் நான் சொல்லியிருந்தேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அந்த ஆடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 1,00,000 தடவை ஒரு விஷயத்த சொல்கிறதும் சரி, ஒரு தடவை சொல்கிறதும் சரி, அறிவுள்ளவங்க ஒரு தடவை புரிஞ்சுப்பாங்க. அறிவில்லாதவங்களுக்கு 1,00,000 தடவை சொன்னாலும் அது புரியாது. அதனால் அறிவுறுக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அறிவில்லாதவங்க தயவுசெய்து இந்த ஆடியோ கேட்காதீங்க, புரிஞ்சுக்காதீங்க. அதாவது அன்பான நியோமேக்ஸ் நம் சங்க உறுப்பினர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது 2,650 கோடி ரூபா சொத்து தான் அளந்திருக்காங்க. வேல்யூவேஷன் கவர்மெண்ட் இவ்வளோ தான் போட்டு கொடுத்துருக்கு அப்படிங்கிற நான் தெளிவுபட சொன்னேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் ஏன் வைகை காலேஜ் அளக்கலை, இன்னும் ஏன் மதுரை ஹாஸ்பிட்டலு ஹர்ஷிதா அளக்கலை, இன்னும் ஏன் விருதுநகர் ஹர்ஷிதா ஹாஸ்பிட்டல் அளக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேடி ஏன் இன்னும் குற்றாலம் ரெசார்ட் அளக்கலை, அதுக்கப்புறம் ஏன் ராமநாள் இருக்கக்கூடிய ரெசார்ட் அளக்கலை, இப்படிலாம் ஒரு ஒரு விஷயத்தை பதிவிட்டுருந்தாங்க. அதை நான் லைட்டாக கேட்டேன். கேட்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்கெல்லாம் கிமு அப்படிங்கிறத விட இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அந்த மைண்ட் செட்டில் வாழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப புரிய வைக்க முடியாது. தெளிவாக உங்களுக்கு தான் ஒரு புரிதல் ஏற்படுத்த முடியும். அவங்களுக்கெல்லாம் புரிதல் ஏற்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு வேற்று கிரகத்தில் போய் ஒரு வேற்று கிரகவாசியாக வாழ்கிறது மாதிரியே அவங்க வாழ்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த உலகம் செட் ஆகாது. உண்மைத்தன்மையை அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. உண்மைத்தன்மையை சொன்னோம் அப்படின்னா உடம்பெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குத்துற மாதிரியே இருக்கான். ஏன் அப்படின்னா, அவங்க வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட் அப்படியுமே வாழ்ந்தவங்க. இன்றைக்கி 6,000 to 5,000 கோடி கம்ப்ளைண்ட் போனதும் அதையும் ஏற்றுக்க முடியல. நம்ம ஒரு உலகத்தில் போய் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தோம். அதெல்லாமே இன்றைக்கி ஒரு ஒரு கலைப்பு தன்மையில் இவங்க பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது. மக்களையும் ஏற்ற வைக்கக்கூடாது. மக்களையும் நம்ம மனசை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூடியூப் ஜோக்கராக இருக்கட்டும், அப்புறம் சாத்தூர் போண்டாவாக இருக்கட்டும், சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இப்போ ஒரே குரூப்புன்றதை விட ஒரு உலகத்தில் போய் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு தெளிவாக புரியும், நம்ம மக்களை ஏமாத்துறதுக்கான வசியமான பேச்சு, வசியமான தலைவன் பாலா சொல்லுவான் இல்லையா, எப்படி சொல்லிட்டு வருவாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு 10,000 கோடிக்கு பிளான் இருக்குது, அதுக்கு நீங்கள் முன்னக்கூடி எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு இந்த 10,000 கோடி நான் எப்படி உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே கான்செப்ட் தான் இவங்க சொல்லி வராங்க. என்ன சொல்லி வருவாங்க அப்படின்னா, வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா எங்களுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் போடுங்க, அதை வாங்கி நான் கேஸ் போட்டு வட்டி மெச்சூரிட்டி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் மொத்தம் 2 கான்செப்டும் ஒன்று தான். இவங்க நிறுவனத்துலேருந்து ஏமாத்துறாங்க, இவங்க நிறுவனத்திட்டருந்து நான் ஏமாற்றி வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே நடைமுறைக்கு வராத ஒரு விஷயம் அப்படிங்கிறது அடிப்பட்ட பிறகாவது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு தான் நம்ம திரும்ப திரும்ப சொன்னால், அது உங்களோட ஒரு சில பேர் 80% மக்கள் ஏற்றுக்கிறாங்க, ஒரு 10% மட்டும் முக்குறாங்க உட்காந்துக்கிட்டு. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உண்மை நிலவரத்தை தான் நம்ம சொல்கிறோமே தவிர பொய்யான பரப்புரையை நம்ம பரப்பலை. மீண்டும் இந்த தகவலை நான் உங்களுக்காக சொல்கிறேன், தெளிவுபடுத்தி. இந்த சாத்தூர் போண்டா ஒன்று இருக்கு இல்லையா, ஒன்று கத்திட்டு உட்காந்துருக்கான் இல்லையா, அந்த கிழவனுக்கு தெளிவாக ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்குறதுக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு 5 பேர் உட்காந்துக்கிட்டு கதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த 5 பேர்த்துக்காக தான் அந்த தகவலை சொல்கிறேன். அப்போ இவங்க எவ்வளோ பெரிய அடிப்பட்ட ஒரு முட்டாளாக, அடிமட்ட முட்டாள்ன்றதை விட எவ்வளோ பெரிய ஒரு கீர்த்தனமான முட்டாளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னுக்கே விருதுநகர் ஹாஸ்பிட்டலையும் மதுரை ஹாஸ்பிட்டலையும் பேங்க் லோனில் நியோமேக்ஸ் அடமானம் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பேங்க் லோன் கட்ட முடியாமல் விருதுநகர் ஹாஸ்பிட்டலையும் மதுரை ஹாஸ்பிட்டலையும் பேங்க் லோனில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் சீல் வச்சுட்டு போயிடுச்சு கனரா பேங்க். இந்த அடிப்படை நாலேஜ் கூட இவங்ககிட்ட தெரியல. ஹாஸ்பிட்டலில் ஏன் வேல்யூவேஷன் போடலை, ஹாஸ்பிட்டலில் ஏன் அட்டாச்மெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சாத்தூர் போண்டா கோழி சொல்கிறேன். இது எனக்கு பதிலடி வர கொடுத்துட்டானா. அப்போ இவங்களுடைய மாட்டு மூளையும்
ஆட்டு மூளையும் ஒன்றா வச்சுட்டு இருக்கிறதுனால இவங்க இந்த நாலேஜில் உட்காந்துருக்கேன். விருதுநகர்லேயே உட்காந்துருக்கேன் 2 வருஷமா. இதில் சங்கம் வேற நடத்துகிறானா. இதில் வந்து எங்கள் பாஸ் வந்து சிவகாசியில் இருக்கக்கூடிய சட்ட மேதாவி. அவர் வந்து பிரித்து பிரித்து படித்தார் அப்படின்னா சட்டத்தை பூரா அப்படியே கக்குவார். அவர் கக்குறதெல்லாம் வந்து இங்கே சட்டத்தை எழுதுனாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பேசிக் கூட தெரியல. அதாவது இந்த 2 ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து கவர்மெண்ட்டு கனரா பேங்க் எடுத்துகிட்டு போய் 1.5 வருஷம் ஆச்சு சீல் வச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட இதுக்கும் அதுக்கும் வட்டி முதலும் சேர்ந்து கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேலே கட்டணும். 80 கோடி கட்டினா தான் ஹாஸ்பிட்டல் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அவங்க ஏலத்துக்கு விட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஹாஸ்பிட்டல் 2யுமே ஜப்தி பண்ணி போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. அதை ஏன் இன்னும் வேல்யூவேஷன் போடலை, எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆடியோ போடுறேன். அப்போ இவங்களுக்கு என்ன ஆடியோ போடுறது நீங்களே சொல்லுங்கள். ஒரு நடுமையமாக நின்று மக்களான நீங்களே ஒரு கருத்தை சொல்லுங்கள். ஒரு பேசிக் நாலேஜ் கூட இவங்க கிட்ட இல்லை. இப்போதைக்கு வேல்யூவேஷன் போட்ட இதில் இன்னொரு அம்மா ஒரு ஆடியோ போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படின்னா அதையும் இவங்க குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க. குற்றாலம் ரெசார்ட் இன்னும் அளக்கப்படவில்லை, அதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ராமநாள் இருக்கக்கூடிய ரெசார்ட்டு இன்னும் அளக்கப்படவில்லை. அப்போ இவங்க எங்கேயுமே போகலை, குரூப்பை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உழைக்க மாட்டேன், நடக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், அலைய மாட்டேன். நான் உட்காந்துக்கிட்டே இருப்பேன், யார்ட்டையாவது ஒட்டு கேட்பேன், யாராவது ஆடியோ போட்டு கேட்பேன், அதை வச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன், கேள்வி கேட்பேன் அப்படின்னா அது நடைமுறைக்கு வராது. 16 ரீஜன்லேயுமே நம்ம விக்டிம் சைடில் ஆளை போட்டு ஒரு எறும்பூர் அளவுக்கு நம்ம ஒத்து பார்த்தோம். எந்தெந்த சொத்து வச்சுருக்காங்க, எந்தெந்த சொத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. எல்லா சொத்தையுமே வேல்யூவேஷன் போட்டாங்க. திரும்ப ஒரு தடவை சொல்கிறோம், குற்றாலத்தில் வந்து விநாயகி மேடம் தான் வந்து குற்றாலம் ஃபுல்லாக அளந்தாங்க. குற்றால ரெசார்ட் அளந்தவங்க வந்து வேல்யூவேர் போட்டது வந்து விநாயகி. அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க, 37 கோடிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஹாஸ்பிட்டலும் நக்கிட்டு போயிடுச்சு. விருதுநகர் ஹாஸ்பிட்டலும் சாத்தூர் போண்டா. காது பெருசாக வச்சுருந்தா மட்டும் பத்தாது, காதுக்குள்ளே திணிச்சுக்க ஃபோனை, அதாவது நல்லா கேளுங்க. 2 ஹாஸ்பிட்டலுமேவும் நக்கிட்டு போயிடுச்சு. பேங்க்காரன், கனரா பேங்க்காரன் எடுத்துகிட்டு போயிட்டேன், இனிமேல் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், புரியுதா? இது ஒன்று. 2வது, ராமநாடில் வந்து பாபு அப்படிங்கிறவர் தான் ராமநாடில் இருக்கக்கூடிய அமிர்தன் சிட்டி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உச்சிப்புலி ரெசார்ட்டுக்கு இதெல்லாம் அவங்க தான் வேல்யூவேஷன் போட்டாங்க. அவர் போட்ட ஒரு பேர் வேல்யூவர் பேர் பாபு. அதுக்கு விக்டிம்ஸாக இருந்து சைன் பண்ணவங்க 2 பேர். அவங்க பேர் கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2 பேர் அவங்க தான் சைன் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் அவங்க போட்டாங்க. இப்போதைக்கு 2 சொத்து மட்டும் அட்டாச்மெண்ட் ஆகலை. என்ன அட்டாச்மெண்ட் இல்லை, வேல்யூவேஷன் போடலை. போடி கிரீன் ராயில் போடலாம். போடி கிரீன் ராயில் ஏன் போடலை அப்படின்னா சர்வே நம்பர் மாறி வந்திருக்கு. அந்த சர்வே நம்பர் மறுபடியும் எடுத்து கொடுக்குறோன்னு சொல்லி இஓடபிள்யூலையும் வேலை நடந்துகிட்ருக்கு. நடந்தோன்னா அது ஒன்று உள்ளே போயிடும். அது ஒன்று மட்டும்தான் அளக்கலை. 2வது, மதுரை வைகை காலேஜ், அதில் வந்து 3 பேர் பார்ட்னராக இருக்காங்களாம். அதனால் வந்து ஒரு பார்ட்னர் வெளியே இருக்காங்க, இன்னொரு பார்ட்னர் நியோமேக்ஸ். அது முழுக்க முழுக்க நியோமேக்ஸ் சொத்து கிடையாது. அதில் கொஞ்சம் உள்ளடி வேலையெல்லாம் நியோமேக்ஸ் பண்ணியிருக்கு. அதனால் வந்து அது கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. இது ஒன்று மட்டும்தான் உண்மை. இந்த 2 சொத்து மட்டும்தான் வரல. மற்றபடி 16 ரீஜனில் கொடுத்த எல்லா சொத்துமே வந்துருச்சு. இதுக்கு மேலே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு பெரிய சொத்து மட்டும் அளக்காமல் இருக்குது. அது என்ன சொத்து அப்படின்னு கேட்டால், சாத்தூர் போண்டா கோழி வாய் மட்டும்தான் பெரிய சொத்து. அவன் வாயை மட்டும் அளக்கணும், அது எத்தனை கோடிக்கு போகும் அப்படிங்கிறத. ஏன்னா அவங்க தானே வட்டி மெச்சூரிட்டின்னு சொல்கிறாங்க. அவன் வாயை அளக்கணும், அது எத்தனை எத்தனை சதுரடி நிலங்கள் வாய்க்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவன் வாயை அளக்கணும். 2வது வந்து அந்த யூடியூப்பில் உட்காந்துருக்கேன் வாயை அளக்கணும். அந்த யூடியூப் ஜோக்கர் என்ன சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நாங்கள் சந்திக்கக்கூடிய காலங்களில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 6 மாதத்தில் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன், என் பெண்ணுக்கு மட்டும் நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவன் ஒருத்தன். அதே ஒருட்ட 2 வருஷம் கழித்து சொன்னேன், இன்னும் 6 மாதத்தில் வாங்கி கொடுத்துருவோன்னு சொன்னேன். இப்போ பார்ட் 3, 1 வருஷத்தில் வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே எனக்கு பாண்டு எல்லா பேப்பரையும் போட்டு அமுச்சு விடுங்க, வட்டி வெட்டி எல்லாமே 1 இயரில் வாங்கி கொடுத்துருவேன். அடுத்த வருஷம் போய் கேட்டோன்னா அதுக்கு அடுத்த வருஷம் பார்ட் 4 வந்துடும். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்டு. இனி எத்தனை காலங்களில் மக்கள் ஏமாற போகிறீங்க? நான் உங்களை தான் கேட்கணும். அவங்களெல்லாம் பேசுகிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன் இன்னும் ஏமாறணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏமாந்துருவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வசியமான பேச்சும் தந்திரமான செயல்கள் போடுறனால தான் நீங்கள் ஏமாந்துட்டே இருக்கீங்க. தயவுசெய்து உங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து கீழ்மட்டமாக இறங்கி சொல்ல முடியாது. நியோமேக்ஸினுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் சொத்து உழவு தான். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தீங்கன்னா கற்பனை உலகத்தில் இருங்க. தயவுசெய்து கீழே வராதிங்க. இதில் இன்னொரு பொய் இவங்க சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன், நான் வந்து 150 கேஸ் போட்டிருக்கேன், அதில் 5000 கோடிக்கு சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு. எந்த சொத்தை அவங்க 5000 கோடிக்கு அட்டாச்மெண்ட் பண்ணாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். அதில் அந்த சாத்தூர் ஒருத்தர் ஆடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் டெய்லியும்.
நான் 5000 கோடிக்கு சட்டக்குழு போராட்டம், 5000 கோடிக்கு சொத்தை அட்டாச்மெண்ட் செய்து விட்டது அப்படின்னு. வேல்யூவேஷன் போட்ட சொத்தே 2650 கோடி தான். டிடிசி அப்ரூவல் பிளாட் இதில் எவ்வளோ இருக்குது? 20,000 பிளாட்டு சேர்த்து, பில்டிங் சேர்த்து, எல்லாமே சேர்த்து 2650 கோடி தான். ஆனால் இவங்க மட்டும் 5000 கோடிக்கு சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணேன்னு சொல்லி மக்கள்கிட்ட பூரா பணம் பறிச்சாங்க. எங்கடா 5000 கோடிக்கு சொத்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? கொஞ்சம் அந்த பேப்பர்லாம் எடுத்து காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேடா. ஏதோ பக்கத்து வீடு எதிர்த்து வீடெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க போல. ஒரு பொய் சொல்லலாம், 2 பொய் சொல்லலாம். அது என்னடா ஏக்கர் கணக்கில் வருஷ கணக்கில் பொய் சொல்கிறது? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியோட பொய் சொல்லுங்களே. திரும்ப கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க, அடுத்து ஒன்றுக்கு வந்துடுவாங்க. அப்போ பொய் சொல்லி இந்த நிறுவனம் எப்படி இத்தனை வருஷம் நடந்துச்சோ அதே மாதிரி பொய் சொல்லி இனிமேல் இவங்க வழக்க போடணும், அதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து பணம் பறிக்கணும்னு மட்டும்தான் இவங்களுடைய கொள்கையை தவிர நடைமுறைக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் இதில் எதுவுமே கிடையாது. தயவுசெய்து உங்களுடைய அறியாமையை போக்கிட்டு மனசில் இருக்கக்கூடிய ஆசையெல்லாம் விட்டுட்டு எது நடக்குமோ அது மட்டும்தான் இந்த கோர்ட்டில் நடக்கும். எது நடக்குமோ அது மட்டும்தான் நடக்கும். இதுக்கு மேலே நம்ம நம்ம போட்ட பணத்தை அப்படியே வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா எல்லா டேரக்டர் சொத்தையும் வேர்வை சிந்தி ஒவ்வொரு ஏரியாவாக போய் டாக்குமெண்ட்டை ஒவ்வொன்றா கஷ்டப்பட்டு எடுத்து அவங்கக்கிட்ட போராடி சண்டை போட்டு அவங்க கொடுக்கக்கூடிய குடைச்சலெல்லாம் தாண்டி அட்டாச்மெண்ட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த சொத்து கிடைக்கும். மற்றபடி யூடியூப்பில் உட்காந்து கதை சொல்லிக்கிட்டு இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவிடணும். ஒரு அம்மா என்கிட்ட கேட்குது, ஒரு ஆடியோ போடுது, எனக்கே ஆடியோ போட்டு அமுச்சு விட்ருக்கு. பாலா எனக்கு வந்து கல்யாண மண்டபம் கட்டித்தரேன்னு சொல்லி 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு போனார். மணிகண்டன், நீங்கள் சொத்து இல்லைன்னு சொல்கிறீங்களே மணிகண்டன், அப்போ உங்கள் சொத்து எனக்கு கொடுங்கன்னு கேட்குது. இன்னொன்று என்ன சொல்லுது, இதை சாத்தூர் போண்டாக்குடி என்ன சொல்கிறேன், 2019க்கு மேலே வாங்கின காசெல்லாம் எங்கே போச்சு, அதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு என்ன பார்த்து கேட்குறேன். இவங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தா என்ன தோணுதுன்னே தெரில. 100 டேரக்டரு 3 பொண்டாட்டி வச்சுருக்காங்க, 200 பவுன் நகை வச்சுருக்காங்க, 3 கார் வச்சுருக்காங்க, ஒரு 100 to 150 கோடிக்கு சொத்து வச்சுருக்காங்க, ஜாலியாக பிரகாசமாக வாழ்கிறாங்க. அவங்கள போய் இவங்க ஒரு 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 துளி அளவுக்கு நின்று வாசப்படியில் கூட நின்று எட்டி பார்த்து கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் என்னை பார்த்து எங்களை பார்த்து கேள்வி கேட்குறியான். ஏன் கேட்குறியானே அவங்களுக்கும் தெரில, எனக்கும் தெரில. இவங்க எப்படி நடு ரோட்டில் பணத்தை போட்டு நிற்கிறாங்களோ அதை விட மோசமான நிலைமையில நான் நிற்கிறேன். ஆனால் என் சூழ்நிலையை நீங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க, நான் போய் யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் உட்காந்துருக்கோம். ஆனால் இவங்க என்னை பார்த்து கேட்குறாங்க, அந்த டைரக்டரை பார்த்து கேட்கலாமே. அவங்கள போய் இவங்க ஒரு மயிரளவு கூட கேள்வி கேட்கல, ஒரு மயிரை கூட அவங்களால பிடுங்க முடியல. 120 பேர் ஜாலியாக பிரகாசமாக அவன் பொண்டாட்டி பிள்ளை ஏசி காரில் ஏசி பங்களாவில் சௌரியமாக வாழ்கிறாங்க, நல்லா தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே கேடே வரல, நல்லா தான் இருக்காங்க, இன்னும் நல்லா தான் இருக்க போகிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை எதுக்குறாங்க, நம்மளை பேசுகிறாங்க. ஆனால் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள்லாம் கட் ஆகுது. யூடியூப்பில் உட்காந்து ஒருத்தன் சம்பாரிச்சிட்டு இருந்தேன், மற்ற எந்த வேலையுமே கிடையாது. பவுட்ரு பூசி கோட் ஒன்று போட்டு வந்து உட்காந்துட்டு 2 பீலா விட்டுட்டு இருப்பேன். 4 பொய்யை சொன்னோன்னா இன்றைக்கி இந்த வாரம் அமௌண்ட் வந்து அப்படியே அக்கௌண்டபிள் 2 பேராவது விழுவாங்க. அவன் விரிக்கிற வலையில் வந்து லட்சக்கணக்கான பேர் நியோமேக்ஸ் முதலீட்டாளர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு 3 மீன் வலையில் சிக்கிற மாதிரி 2 பேர் சிக்குவாங்க. 10,000 10,000 20,000, ஒரு 5 பேர் 4 வாரத்தில் சிக்கிறாங்கன்னா 1,00,000 ஆச்சு. இன்றைக்கி இந்த மாதம் அவன் வாழ்க்கையை அவனுக்கு ஓடிடும். இதெல்லாம் அவனுக்கு வந்து தடையாக இருக்குது. அதனால் வந்து அவன் ஒரு பக்கம் எங்களை பற்றி சொல்லி கத்திட்டு உட்காந்துருக்கான், கற்றுட்டோம். இந்த பக்கம் இந்த வட்டி மெச்சூரிட்டின்னு சொல்லக்கூடிய சிவாஜிக்காரனாக இருக்கட்டும், அதுக்கு செருப்பாக இருக்கக்கூடிய சாத்தூர் போண்டாவாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, போக்குவரத்து செலவு, மெட்ராஸுக்கு போகிறதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. அதுவும் கொஞ்சம் தடைப்படுது. நம்ம கொஞ்சம் உள்ளபடி சொன்னோன்னா இதுக்கெல்லாம் காழ்ப்புணர்ச்சியில் வந்து கத்திக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும் மக்களை, இதுதான் என்னுடைய கான்செப்ட். இவ்வளோதான் சொத்து இருக்குது. இதை வந்து மிகைப்படுத்தி சொல்லலை, எளிமையாக சொல்லலை. நான் சொல்கிறதான் கடைசி ஸ்டேஜுக்கு வரும். இதுதான் கோர்ட்டு சொல்லுது, நான் கண்ணார பார்த்ததை மனசார சொல்கிறேன். இதை ஏற்றுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்காதீங்க. ஏற்றுக்கிறக்கூடியவங்க மட்டும் நம்ம கூட நிற்கட்டும், வரட்டும். இனிமேல் சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணுவோம். இதுதான் ஒரே வழி. இதை தாண்டின வழி நீ நியோமேக்ஸ் எல்லாம் வேறு எங்கே போய் நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. இதுக்கு மேலே லீடர் சொத்தை அட்டாச்மெண்ட் பண்ணலாம். இது ஒன்று தான் வழி. விடிய விடிய உட்காந்து யோசிச்சாலும் இதுதான் தெரியுதே தவிர அதை தாண்டி எதுவுமே தெரில. பொய்யான பரப்புரையை நம்ப வேண்டாம், பொய்யான பரப்புரையை நம்ப வேண்டாம். பொய்யோட சேராதீங்க. உண்மை பொய்யோட சேர்ந்தாலும் அசிங்கமாயிடும். பணம் பிடுங்கக்கூடிய கும்பல் கூட சேராதீங்க. அவங்கனால உங்களுக்கு ஒரு ரூபா வாங்கி கொடுக்க முடியாது. நிச்சயப்படிக்கு சொல்கிறேன், ஆணித்தனமாக சொல்கிறேன், 1 ரூபா வாங்கி கொடுக்க முடியாது. இதில் இன்னொரு
ஒரு கேலி கூத்தான விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் நாங்கள் வாய் திறக்கல. கோர்ட்டில் வந்து எங்களுக்கு 1000 கோடிக்கு மேலே இருக்குது எங்களுடைய லயபிலிட்டி. எங்கள் சங்கரீதி இன்னும் நாங்கள் வாய் திறக்கல. ஒருவேளை நாங்கள் வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னோம் அப்படின்னா ஃபைனலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் 11,400 10,400 பேர் வரைக்கும் இருக்கோம். நாங்கள் வட்டி மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டால் இவங்க நிலமையில என்ன ஆகும்? பக்கத்தில் கூட நிற்க முடியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதுக்கு ஒரு காலம் எங்களை தூக்கி போடுற மாதிரி வந்தால் இவங்களை நாங்கள் தூக்கி சாப்பிட்ருவோம். அந்தளவுக்கு எங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த்தும் பலமும் இருக்குது. அதுக்கான வேலைகளை எங்களால் பார்த்து வைக்க முடியும். இன்றைக்கி நிலைமைக்கு எங்களுக்கு கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது கிடைக்கணுன்றதுக்காக ரொம்ப அமைதியாகவும் கண்ணியமாகவும் அவங்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் நடக்கணுன்றதுக்காக மிக அமைதியாக போகிறோம். அது தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக அடுத்த கட்ட நடவடிக்கையில் பாருங்கள். உண்மையை நம்புங்க, உண்மை கூட நில்லுங்க. நன்றி, வணக்கம்.